ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பனானா கேக் தான் செய்து காட்ட போகிறேன். இது எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி கேக்கு செய்கிறதுக்கு 3 பச்சை வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மஞ்சள் வாழைப்பழம் இருந்தாலும் சேர்த்துக்கிறலாம். நம்ம இந்த கேக்கில் ஜீனியும் நாட்டு சர்க்கரையும் சேர்க்க போகிறோம். அதனால் இனிப்பு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் பழம் சேர்க்கறதுனால. உங்களுக்கு ஜாஸ்தி இனிப்பு வேண்டாம் அப்படின்னு விரும்புனீங்கன்னா 2 பழம் மட்டும் போடுங்க போதும். இப்போ இந்த வாழைப்பழத்தில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கணும். இதிலேருந்து 3 பழம் தனியாக எடுத்துருக்குதேன். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு விட்ருங்க. இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சுட்டு நம்ம மிக்சியில் கூட அரைக்கலாம். ஆனால் ரொம்ப கூல் ஆயிரும், ரொம்ப கருப்பாகவும் தெரியும் பழம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மேஷ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை வச்சு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம மிக்ஸு ரெடி பண்ணிக்கிறலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 75 கிராம் இல்லைன்னா 50 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பட்டரை வெளியவே வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்காதீங்க, சீக்கிரமாக கரையாது. நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் கொஞ்சம் போல் வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ நல்லா கரைஞ்சி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சமயத்தில் கொக்கோ பவுடரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இல்லாட்டி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். அதையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா 2 முட்டை ஒரு பாத்திரத்தில் உடச்சி அதுக்கப்புறமா இதோட மிக்ஸ் பண்ணுங்கள். இதையும் நல்லா அடித்து கொடுத்துருங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வரணும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு 20 கிராம் அளவுக்கு பால் பவுடர் இதையும் சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா அடிச்சுட்டு வடிகட்டியும் வச்சுக்கிறலாம். இப்போ இதுலேயே மைதா மாவு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு அது கூடவே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதையும் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் போல் எசன்ஸு சேர்த்துட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க வாழைப்பழம் மிக்ஸி இதையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லா இடமும் படுற மாதிரி. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் போல் பால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாதுங்க. இப்போ காஞ்ச திராட்சை அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம பேக் பண்ணுற பாத்திரத்தில் பட்டர் ஷீட் போட்டு நெய் நல்லா தடவி விட்டுருங்க. அது மேலேயே கொஞ்சம் போல் மைதா மாவையும் டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க கலவையை இதில் ஊற்றி விட்டுருங்க. ஊற்றிவிட்டு நல்லா தட்டி விட்டுருங்க. பபிள்ஸ் இருக்கக்கூடாது. இது மேலேயே இன்னி கொஞ்சம் திராட்சையும் தூவி விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த குக்கரில் இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுருங்க. இப்போ நம்ம கலவையை எடுத்து இதுக்குள்ளே வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுருங்க. இந்த மாதிரி ஜல்லடையாக இருக்க மாதிரி. அதுக்கப்புறமா விசில் போடாமல் குக்கர் மூடியை போட்டுட்டு ஒரு 3/4 மணி நேரம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பனானா கேக் ரெடி ஆயிருங்க. நல்லா இருக்குங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். நல்ல இனிப்பாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாத்திரத்தில் ஒட்டாமையே வந்துருச்சு பாருங்கள். நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் பாத்திரத்துலேருந்து எடுங்க கேக்கை. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஓரமும் மேலேயும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி பாருங்கள். நல்லா பான்ச்சியாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம சாக்லேட் சிப்ஸு கூட சேர்த்து செய்யலாங்க. அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.